உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சோழனோட நிலாவோட வரவேற்பு அப்படிங்கிறத வந்துட்டு நிலா கிட்ட கேட்கும்போது நிலா வேணான்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்துட்டு டக்குன்னு சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சோழனுக்கு ஃபோன் பண்ண உடனே உங்கள் அப்பா தான் கூப்பிடுறாரு அப்படிங்கிறாங்க. வேணான்னு சொல்லிடுங்க சோழன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொன்ன உடனே வாய் நிறைய அவர் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாரு. மாப்பிள்ளை அப்படின்னோடனே சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, உங்கள் 2 பேருக்கும் சின்னதாக வரவேற்பு ஒன்று நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிலா கிட்ட பேசினேன். அவள் வேண்டான்னு சொல்லிட்டா மாப்பிள்ளை, நீங்கள் கொஞ்சம் அவளுக்கு பேசி புரிய வைங்களேன். எனக்கு இங்கே திருவண்ணாமலையில் எங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறத எல்லோரும் முன்னாடியும் சொல்லணும்ல. யாரும் எதுவும் பேசக்கூடாது. நாளைக்கு பின்ன நிலாவும் நீங்களும் இங்கே வந்து போகிற மாதிரி இருக்கும். எதுக்கு 4 பேர் 4 மாதிரி பேசிகிட்டு இருக்கணும்? அதுக்காக நம்ம வரவேற்பு நடத்திட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. எனக்கும் இருக்கிறது ஒரு பொண்ணு தான். பையனுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிட்டேன். அவளுக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அவகிட்ட சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா மாப்பிள்ள, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. நிலா வந்துட்டு உடனே எதுக்கு சோழன் இப்படி சொல்கிறீங்க? முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே வேணான்னு அப்படிங்கிறாங்க. நிலா அவர் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்காரு, என்னை என்ன பண்ண சொல்கிற? அவர் பாட்டுக்கு இப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது அதனால தான் நான் பேசிட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஏன் சோழன் இப்படி பண்ணுறீங்க? என் சொந்தக்காரங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன எதுக்கு ஓடி போனேன், அப்புறம் எதுக்கு திரும்ப கல்யாணம் பண்ணீங்க, இவ்வளோ நாள் கழிச்சு எதுக்கு ரிசப்ஷன் வைக்கிறீங்க, அது இதுன்னு எவ்வளோ கேள்வி கேட்பாங்க தெரியுமா? ஒவ்வொருத்தர்கிட்டையும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நீ என்ன நிலா இப்படி இருக்க? நீ அதை வேற மாதிரி பாரு. நம்ம 2 பேரும் ஒரு 4 மணி நேரத்துக்கு ஸ்டேஜில் அப்படியே என்ன கோட் சூட்லாம் போட்டுட்டு, நீ இந்த லெஹங்கா மாதிரிலாம் போட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு நின்றுட்டு ஹீரோயின் மாதிரி நின்றுட்டு வந்தோன்னா உங்கள் அப்பாவும் அதை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாருல. ஏன் நிலா நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. இல்லை சோழன், எனக்கு என்னவோ இது சரியாக வரும்னு படலை அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் இந்த இடத்துல சொல்லிடுறாங்க. ஸோ சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் சேரன் வந்துட்டு டக்குன்னு பா நிலா உங்கள் அப்பா ஃபோன் பண்ணாருப்பா அப்படிங்கிறாங்க. அப்பா ஃபோன் பண்ணாரா? உங்களுக்குமாண்ணே அப்படிங்கிறாங்க. உங்களுக்குமாண்ணா? புரியலப்பா. உன்கிட்ட பேசினேன்னு சொன்னார், வேற யார்கிட்ட பேசினாரு அப்படின்றாங்க. அண்ணே எனக்கும் அவர் ஃபோன் பண்ணி பேசினாருண்ணே அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியாப்பா, ஏன்பா வரவேற்பு வைக்கிறேன்னு சொல்கிறதுக்கு நீ வேணான்னு சொல்லிட்டியாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, எனக்கு இன்னும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணே அப்படின்றாங்க. என்னப்பா நிலா, கொஞ்சம் அதை அவரோட இடத்துலேருந்து நீ யோசிச்சு பாரு. உனக்கு சோழனை பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே எதுவுமே பேசாமல் சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போனாங்கல்ல. ஆனால் அவர் வந்ததோட நோக்கம் என்ன? உன்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும்னு சொல்லி தான் வந்தார். ஆனால் உன்னோட ஆசை இதுதான் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருல்ல, அவரோட ஆசையை நீ நிறைவேற்றலாம்லப்பா. அவருக்கு நீ இருக்கிறது ஒரே பொண்ணு தானே. பொண்ணோட கல்யாணத்தை எப்படியெல்லாம் பண்ணணும்னு அவருக்கும் ஆசை இருந்திருக்கும்ல. கல்யாணம் தான் சிம்பிளாக நடந்து முடிஞ்சிருச்சு. ரிசப்ஷனாவது அவர் நல்லா பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, பண்ணட்டுமேப்பா விடேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா ஒரு மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கும்போது நடேசனுமே வந்து சொல்கிறாரு, மடி இங்கே பாருமா, நான் சொல்கிறேனேன்னு நீ தப்பாக எடுத்துக்காத. அப்பா அம்மா சொல்கிறத கொஞ்சமாவது கேளுமா அப்படிங்கிறாங்க. அங்கிள் நான் கேட்க மாட்டேன்னுலாம் சொல்லலை, எனக்கு விருப்பம் இருக்கணும்ல, எனக்கு அது பிடிக்கலன்னு தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. என்ன மடி உனக்கு என்ன அவ்வளோ வயசாக ஆகிப்போச்சு? கல்யாணம் பண்ணது சரி, அதுதான் ஏதோ பிடிக்காம பண்ணிட்டீங்க. உங்கள் அப்பாவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ அவரே மனசு மாதிரி உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கணுன்னு சொல்கிறாருல, அப்புறம் என்னம்மா அப்படின்னோடனே இப்போ டக்குன்னு சோழன் பார்த்துட்டு அண்ணா அவர் என்னை எப்படி கூப்பிட்டாருன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி பார்த்துட்டு என்னடா உன் பேர் சோழன்னு கூப்பிட்டுருப்பாரு, இல்லைனா போடா வாடான்னு பேசியிருப்பாரு, இதை விட வேறு என்ன சொல்லியிருக்க போகிறாரு அப்படின்றாங்க. டேய் அவர் என் மாமனாருடா, அவர் என்னை அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை, மரியாதை குறையிற மாதிரிலாம் என்ன ஒன்றும் பேசலை, மாப்பிள்ளைன்னு வாய் நிறைய கூப்பிட்டு பேசினாரு அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்த்துட்டு அப்படியா சோழன் நிஜமாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நிலா, அவர் வார்த்தைக்கு வார்த்தை என்ன மாப்பிள்ளைன்னு தான் சொன்னார் அப்படிங்கிறாங்க. நம்ப முடியலையே அப்படிங்கிறாங்க. என்ன நிலா நான் பொய்லாம் சொல்லலை சத்தியமா அப்படிங்கிறாங்க. நாங்களாம் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி சிரிக்கும்போது நம்ப மாட்டீங்களா? இப்போ உடனே அவருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், ஃபோனை எடுத்தோடனே அவர் என்னென்னு பேசுகிறாருன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஐயோ சோழன் எதுக்கு இப்போ அவருக்கு ஃபோன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ தான் நம்ப மாட்டேங்கிறிய நிலா, அவர் என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றாரா இல்லை போடா வாடான்னு பேசுகிறாரான்னு சொல்லிட்டு நீயே கேளு அப்படிங்கிறாங்க. ஐயோ சோழன் இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா திரும்பவும் ரிசப்ஷனை பற்றி தான் பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. நிலா ரிசப்ஷனை பற்றி அவர் பேசுவாருங்கிறதெல்லாம் தாண்டி அவர் அப்போவே சொல்லிட்டு வச்சுட்டாரு, நான் ஏற்பாடெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு, இதிலேருந்து நீ தப்பவே முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே சேரனை பார்த்துட்டு ஆமாம்ப்பா ஒத்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் விட்டுடுறாங்க. ஆனால் திரும்பவும் தேனு ஃபோன் பண்ணுறாங்க. தேனு ஃபோன் பண்ணிட்டு என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க. வீட்டில் தாம்மா இருக்கேன், ஆஃபீஸ் வரைக்கும் போயிருந்தேன், போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டி நேற்று தான் கல்யாணம் நடந்திருக்கு, அதுங்குள்ளே இன்றைக்கி நீ ஆஃபீஸ்க்கு போயிட்டியா அப்படின்றாங்க.
என்னம்மா பண்ண சொல்கிற? நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, சேரன் மூலமாக ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுன்னு. அதுக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேம்மா. ப்ரெசன்டேஷன் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரிடி, அதுக்காக மறுநாளே போகணுமா நீ அப்படின்றாங்க. அதனால என்னம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோழன் கூட தான் போனேன், போயிட்டு நான் அதோ வீட்டுக்கே வந்துட்டேம்மா அப்படிங்கிறாங்க. சரிடி, அப்பா ஏதோ ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நீ வேணான்னு சொல்லிட்டியாமே, என்ன நீ நினச்சிட்டு இருக்க உன் மனசில் அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா, எனக்குன்னு விருப்பமே இருக்கக்கூடாதா? நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் நான் சரின்னு சொல்லணுன்னு தானே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. என்னடி நிலா இப்படியே பேசிகிட்டு இருக்க, எங்களை பற்றியும் கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. மா, உங்களை பற்றி நான் புரிஞ்சுக்கிறேன், உங்கள் 2 பேருக்கும் எனக்கு எப்படியெல்லாம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருக்கும், அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் நம்ம சொந்தக்காரங்களை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? வரவங்களாம் என்ன கேட்பாங்க, இவன் எப்படி ஓடி போனா, எப்படி இவங்களுக்குள்ள பழக்கமாச்சு, அவன் என்ன வேலை பார்க்குறான், திரும்ப எதுக்கு இப்போ நீங்கள் ரிசப்ஷன் வச்சுருக்கீங்க 1 வருஷம் கழிச்சு, இப்படிலாம் எத்தனை கேள்வி கேட்பாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம பதில் சொல்லிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஏண்டி, இதுதான் உன் பிரச்சனையா? இதுக்காக தான் நீ ரிசப்ஷனை வேணான்னு சொன்னியா அப்படின்றாங்க. ஆமாம்மா அப்படின்றாங்க. ஐயோ, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, எந்த சொந்தக்காரங்களும் வந்து உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ தயவு செஞ்சு வாடி கிளம்பி அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ உடனே மனோகர்கிட்டையும் போய் சொல்லிடுறாங்க. ஏங்க, நீங்கள் மேற்கொண்டு ஆற வேலையெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் அவள் வருவா அப்படின்றாங்க. அப்படியா, நிலாக்கிட்ட பேசிட்டியா அப்படின்றாங்க. இப்போ தான் பேசிட்டு வச்சேன், அதெல்லாம் அவள் வருவாங்க, என்றைக்கு நாள் என்னங்கிறத முறைப்படி அவங்க வீட்டில் போயிட்டு இல்லை ஃபோன் பண்ணியாவது நீங்கள் சொல்லிடுங்க. அந்த பையன் சேரன் இருக்கான்ல, அந்த பையன்கிட்ட அவங்க அப்பா கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டு அவங்கள ஒரு நாள் முன்னாடியே வர சொல்லுங்கள், ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்ல, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து மனோகரே ஃபோன் பண்ணுறாரு. இப்போ சேரன் தான் ஃபோன் எடுக்கும்போது, சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. அப்பா, ரிசப்ஷனை பற்றி பேசியிருந்தோம்ல, இந்த மாதிரி நாள் நல்லா இருக்குப்பா, அதனால் 2 நாள் கழித்து வச்சுக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துடுறீங்களா எல்லோரும் அப்படிங்கிறாங்க. 1 நாள் முன்னாடியே வரணுமா சார் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேண்டி இருக்குல்ல, ரிசப்ஷனுக்கு கிராண்டாக கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும், கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் இருக்குல்ல, நாளே வந்துட்டிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்க சார், நீங்கள் நிலா கிட்ட பேசிட்டிங்களா அப்படின்றாங்க. அவகிட்ட நான் பேசிக்கிறேன்ப்பா, இருந்தாலும் முறைப்படி உங்கள் வீட்டில் சொல்லணும்ல, அதுக்கு தான்ப்பா சொன்னேன், நேரில் வந்து சொல்லலைன்னு தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா, இவ்வளோ தூரம் திரும்ப என்னால் வந்து அலைய முடியல அப்படிங்கிறாங்க. ஐயோ சார், என்ன சார், நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன், இதுக்கு போய் நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்கணுமா, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல சார் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, உங்கள் அப்பா இருக்காரா அப்படின்றாங்க. அப்பா இதோ வெளியே தான் சார் இருக்காரு அப்படின்றாங்க. சரிப்பா, ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேன், நீ ஃபோனை கொடுக்குறியா அப்படின்றாங்க. இதோ 1 நிமிஷம் சார் அப்படின்ட்டு வெளியில் வந்தால் நடேசன் பயங்கர சத்தமாக பழைய பாட்டை வச்சு கேட்டுட்டு அவர் பாட்டு கத்திட்டே பாடிட்டு இருக்காரு. அங்கே மனோகருக்கு அப்படியே காது கிளியிற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி முகத்தை சுளிக்கும் போது, என்னங்க அப்படிங்கிறாங்க. பழைய பாட்டை போட்டுட்டு அந்த ஆளும் கூட சேர்ந்து கத்திட்டு இருக்காரு தேனு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு குடும்பம்னு அவள் போய் கல்யாணம் பண்ணது இல்லாமல் நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் தடுத்து வேற பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேனு ஒரு சைடு சொல்கிறாங்க. சரி நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சேரன் கரெக்டாக போயிட்டு, அப்பா சவுண்டை குறைங்கப்பா அப்படின்றாங்க. என்னடா நிம்மதியாக பாட்டு கூட கேட்க விட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் முதல்ல சவுண்டை குறைங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே சரிண்ணா அவரும் சவுண்டை குறைச்சிட்டு, என்னடாப்பா உன் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. நிலாவோட அப்பா லைனில் இருக்காருப்பா, உங்ககிட்ட பேசணுமா அப்படின்றாங்க. யார், சம்மந்தியா? அவர் என்கிட்ட பேசணுமா? என்னவா பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு, ஹலோ சம்மந்தி சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாரு வேகமாக. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாரு. நல்லா இருக்கேன் சம்மந்தி, எனக்கு என்ன குறைச்சா, என் மருமக என் வீட்டில் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் எந்த இதுவுமே இல்லை, எல்லோரும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சோழனுக்கும் நிலாவுக்கும் நாங்கள் வந்துட்டு கல்யாணத்துக்காக ரிசப்ஷன் வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் எல்லோரும் ஒரு நாள் முன்னாடியே வந்துடணும் அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் முன்னாடியே வந்துடணுமோ? சரி விடுங்க, ஜாம்னு வந்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை வச்சிடுறாரு. ஸோ ரிசப்ஷனுக்கு நாளே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. இப்போ எல்லோரும் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அப்போ பாண்டி பார்க்குறாரு. பார்த்துட்டு, டேய் இந்த ட்ரெஸ்ஸு ஓகேவான்னு பாருடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு. அப்போ அதை பார்த்துட்டு உடனே பல்லவனும், அன்னைக்கே நாங்கள் சொன்னோம்ல இந்த கோடு போட்ட சட்டையெல்லாம் போடாதன்னு சொல்லிட்டு, நீ இந்த மாதிரி போடுனே அதானே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா வானதி வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. சரின்னு பாண்டியும் அட்டன் பண்ணிட்டு, சொல்லு வானதி அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி கடைக்கு வரலையா? நான் கடைக்கு தான் உன்னை பார்க்க வந்தேன், கடையில் நீ இல்லைன்னு சொல்கிறாங்க, நாளைக்கு வேறு கடை லீவாமே அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை வானதி, நாங்கள் எல்லாம் திருவண்ணாமலைக்கு வர போகிறோம், அதனால தான் அப்படிங்கிறாங்க. திருவண்ணாமலைக்கு போகிறீங்களா, எதுக்கு அப்படின்றாங்க.
ஆமாம், எங்கள் அண்ணி ஊர் திருவண்ணாமலை தானே. அங்கே சோழனுக்கும் அவங்களுக்கும் ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நாங்கள் எல்லாம் கிளம்புறோம் அப்படின்றாங்க. ரிசப்ஷனுக்கு போகிறீங்களா? எங்ககிட்டலாம் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஏன் பாண்டி, என்கிட்ட நீ இதை பற்றி ஒன்று கூட சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. எங்கே வானதி, திடீர்னு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எங்களை வேற ஒரு நாள் முன்னாடியே கிளம்பி வர சொல்லிட்டாங்க. அதை பற்றி யோசிக்க கூட டைம் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை பாண்டி, ஒரு வரவேற்புன்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணத்துக்காக ரிசப்ஷன் ஆரம்பிக்கும் போது அது எப்படி உங்ககிட்ட அவசர அவசரமாக பண்ணுவாங்க? இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பாங்க. நீ வேணும்னு தானே என்கிட்ட சொல்லலை அப்படின்றாங்க. என்ன வானதி, எப்போ பார்த்தாலும் நீ இப்படி தான் யோசிப்பியா? நல்லதாகவே உனக்கு யோசிக்க தெரியாதா? முதல்ல எதுவாக இருந்தாலும் ஒன்று நான் சொன்னேன்னா அதை நம்பாமல் நீ பாட்டுக்கு ஒன்று கற்பனை பண்ணிவிட்டு இது இப்படி தான் இருக்கும் நீயா யோசிக்கிறது இல்லாமல் அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னையவே நம்ப வைக்கிற மாதிரி அடித்து வேற பேசுகிற. என்ன வானதி இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது பாண்டி, நானும் வருவேன் ரிசப்ஷனுக்கு அப்படிங்கிறாங்க. வானதி, அங்கே வந்து உன்னை யாருன்னு கேட்டால் என்னன்னு சொல்கிறது? நாங்களே அவங்க வீட்டுக்கு போகிறோம், நீ என்ன வானதி பேசுகிற? உங்கள் அப்பா அம்மா இது கொடுவாங்களா அப்படிங்கிறாங்க. என் அப்பா அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன், அங்கே வந்தால் நிலாக்காவோட ஃப்ரெண்டுன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம், ஆனால் நானும் வரேன் பாண்டி, ப்ளீஸ் பாண்டி அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே வீட்டில் அப்படியே ஒரு மாதிரி முழிக்கவும் சோழன் பார்த்துட்டு என்னடா அப்படின்றாங்க. அவளும் வரேன்னு சொல்கிறாடா அப்படிங்கிறாங்க. வானதி வரேன்னு சொல்லுதா? சரி பரவாயில்ல, வரட்டும்டா, கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க. இதை வானதி கேட்டுகிட்டே இருந்துட்டு, பாத்தியா சோழன் ரோவே வர சொல்லிட்டாரு, நீ தான் பாண்டி இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. சரி சரி, உங்கள் வீட்டில் பேசிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, இல்லை நான் வேணால் வந்து கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படிங்கிறாரு. சரி பாண்டி, நீயே வீட்டுக்கு வா, நானும் எங்கள் வீட்டில் சொல்லிட்டு ரெடியாக இருக்கேன், நீயே வந்து கூட்டிகிட்டு வந்துரு, அப்போ தான் அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் போயிட்டு வீட்டில் சொல்லிவிட்டு இந்த மாதிரி கூட்டிகிட்டு நாங்கள் எல்லோரும் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ நேராக அங்கே திருவண்ணாமலைக்கு போன உடனே வீட்டில் வந்து பார்த்தா எல்லாருக்குமே நல்லா தான் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாமே பார்க்குறாங்க. அப்போ எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் நடேசன் வந்து வீட்டெல்லாம் பார்த்துட்டு, அப்பா இவ்வளோ பெரிய வீடா, சென்னையில் இருந்த வீட்டை விட இது பல மடங்கு பெருசாக இருக்கே, இதில் இந்த வீட்டில் தான் என் மருமக வளர்ந்தாலோ அப்படிங்கிறாங்க. உடனே தேனு பார்த்துட்டு, நீங்களே பாருங்கள், இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தவ அந்த இத்தினூண்டு வீட்டில் வந்துட்டு உட்காந்துட்ருக்கா, அங்கே பாத்ரூம் கூட அப்படி இருக்குது, அதில் இருந்தானா பெற்றவங்க நாங்கள், அதை பார்த்துட்டு எங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா, நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே நடேசன் ஒரு மாதிரி பார்த்துட்டு, நீங்கள் எதுக்கு அதை பற்றி வருத்தப்படுறீங்க, இப்போ தான் பத்திரமே என் கைக்கு வந்துருச்சுல்ல, என் பேரில் தான் வீடு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நீங்கள் பாருங்கள் எப்படிலாம் அந்த வீட்டை நாங்கள் மாற்றி அமைக்கிறோன்னு சொல்லிட்டு, இது என்னங்க பெரிய வீடு, இதை விட அப்பனை நாங்கள் கட்டுவோம் அப்படிங்கிறாரு. அப்போ தேன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு மனோகரை பார்க்குறாங்க. ஒன்றுமே பேச முடியல அந்த இடத்துல. சரி ரிசப்ஷன் நல்லபடியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி அதை விட்டுடுறாங்க. ஸோ பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ ரிசப்ஷனும் ஸ்டார்ட் ஆக போகுது. அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தா வரவங்க எல்லாருமே வந்துட்டு மாப்பிள்ளையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒருத்தர் போயிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க மட்டும் வந்து பார்த்துட்டு நிலா கிட்டே கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆமாம், மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு, எப்படி இவர் உனக்கு பழக்கம், மனோகர் பார்த்து இது பண்ணுறாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பித்தோன்னே நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி தயங்கி நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு மனோகர் நேராக வந்துடுறாரு. வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க, நானே எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அங்கே எல்லாரையும் உட்கார வச்சுட்டு, அவங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் எல்லோரும் அவங்க கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்றாங்க. சரின்னு உட்காரும்போது நிலாவும் சோழனும் அப்படியே பார்க்குறாங்க. என்னடா இப்படி ஏதோ கூப்பிட்டு உட்கார வச்சு பேச போகிறாரு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இப்போது எல்லாருக்கிட்டே சொல்கிறாரு, என் பொண்ணுக்கு வந்துட்டு என்னடா அப்போ போன பொண்ணு இப்போ தான் ரிசப்ஷன் வச்சுருக்கானேன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் டவுட் இருக்கும். நான் எல்லாத்தையுமே இப்போ நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். என் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, அவர் எப்படி தெரியும், இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த விளக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் என் பொண்ணுக்கு வந்துட்டு அவளோட ஆசை என்னங்கிறத புரிஞ்சுக்காம அவள் வேலைக்கு போகணும்னு சொன்னான். அவள் கோல்டு மெடலிஸ்ட், உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. அவளோட பேஷன் என்னங்கிறத புரிஞ்சுக்காம அவள் ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகணும், அதுவும் நல்ல பணக்கார வீட்டில் செட்டில் ஆகணுங்கிற மாதிரி ஃபாரின் மாப்பிள்ளையை பார்த்து நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். அந்த கல்யாணம் தான் நின்று போன விஷயம் எல்லாம் உங்களுக்கே தெரியும்ல. ஆனாலும் இப்போ இந்த மாப்பிள்ளை கூட நான் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த மாப்பிள்ளை எப்பேற்பட்டவர், அவர் எவ்வளோ நல்ல மனுஷங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ நான் எல்லாமே பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது சோழன் அப்படியே பார்க்குறாரு. என்ன நிலா, உங்கள் அப்பா இப்படியெல்லாம் என்னை பற்றி சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது சோழன், உங்கள் கூட ஒரு 2-3 நாள் நல்லா பேசினார்ல, அதான் உங்களோட அந்த புழுகு மூட்டை புத்தியை அவருக்கு ஒத்திக்கிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா சொன்னோன்னே என்ன நிலா அப்படிங்கிறாங்க. சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ எல்லோரும் வந்துட்டு மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மாப்பிள்ளை வந்துட்டு ஒரு கேப் டிரைவராக தான் இருந்தார், ஆனால் இனிமேல் என் மாப்பிள்ளை கேப் டிரைவராலாம் இருக்க மாட்டார், சொந்த காருக்கு ஓனராக அவரே வந்துட்டு ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிற அளவுக்கு நான் என் மாப்பிள்ளையை மாற்றுவேன். ஏன்னா அவரோட குணம் அவ்வளோ தங்கமான குணம். என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே எங்கள் பெற்றவங்க கிட்ட எங்ககிட்ட சொல்ல முடியாமல் அவன் இந்த பையன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்கா. ஆனால் என் மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காகவே அவரோட லைஃபையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி கல்யாணம் பண்ணாதான் அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியும்
தெரியுங்கிற மாதிரி அதை பண்ணியிருக்காரு. ஆனால் அதுலேயும் என்னோட தப்பு இருக்குது. நான் தான் தெரியாமல் அவன் கூட ஓடி போயிட்டான்னு நினச்சிட்டு தேவையில்லாமல் நான் பண்ணின விஷயத்தினால தான் அப்படி ஒரு விஷயமே நடந்துச்சு. இல்லைனா இந்த மாதிரி ஒரு விஷயமே நடந்திருக்காது. ஆனாலும் என் மாப்பிள்ளை என் பொண்ணுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காருங்கிறத நான் நல்லா பார்த்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இதை ஒத்துக்கிட்டேனே நான். அதனால் இனிமேல் யாரும் இதை பற்றி எந்த கேள்வியும் கேட்காதீங்க. என் மாப்பிள்ளை என் பொண்ணு 2 பேருக்கும் நான் நல்லபடியாக நடத்தி வைக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் சந்தோஷம்தான். இப்போ சோழன் அப்படியே பார்க்குறாரு, என்ன நிலா கேப் டிரைவர்னு சொன்னது இல்லாமல் இனிமேல் நான் கேப் டிரைவராக இருக்க மாட்டேன், ஒரு ட்ராவல்ஸ்க்கே ஓனராக போகிறேங்கிற மாதிரிலாம் அவங்க அப்பா சொல்கிறாரு, நல்லா அடிச்சு விடுறாருப்போ உங்கள் அப்பா அப்படிங்கிறாங்க. சோழன் என் அப்பா எப்போயுமே செய்ய முடியாததெல்லாம் சொல்ல மாட்டார், அவர் ஏதோ பண்ண போகிறாருன்னு தான் நினைக்கிறேன், அதனால தான் இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா, அப்படிலாம் உங்கள் அப்பா ஏதாவது பண்ணிட போகிறாரு, எனக்கெலாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என் லைஃப்பை எப்படி உனக்காக நான் பண்ணணும், எனக்கு என்னென்னலாம் தேவைங்கிறத நானே பார்த்து பண்ணிக்கிறேன் நிலா, இந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம் நீயே சொல்லிடு உங்கள் அப்பா கிட்ட அப்படிங்கிறாங்க. சோழன் கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இருங்களேன், அவரே வந்து சொல்லுவார், அப்படி இல்லைனாலும் நமக்கு சந்தோஷம் தான், நம்ம யாரும் எதிர்பார்த்து இல்லை, நம்மளால் முடிஞ்சதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் நிலாவும் சொல்லிடுறாங்க. ஸோ சோழன் வந்துட்டு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரப்போகிறாரு அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ மனோகர் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ட்டு இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.